ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 13/2/2025. சிவபாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அவரை சரியான முறையில் அறிந்து நினைவு செய்யுங்கள். இதுவே முக்கியமான விஷயமாகும். தந்தை ஜோதியாக ஒரு ஒளி புள்ளியாக இருக்கின்றார். அவரை நாமும் புள்ளி உணர்வில் இருந்து நினைவு செய்ய வேண்டும். மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை மிகுந்த யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். கேள்வி: முழு உலகத்திற்கான ஒரு படிப்பை நீங்கள் இங்குதான் படிக்கிறீர்கள். பதில்: நீங்கள் அனைவரும் ஆத்மா ஆவீர்கள் என்பதே முழு உலகத்திற்கான படிப்பு ஆகும். ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாகி விடுவீர்கள். முழு உலகத்திற்காக தந்தை அனைவரையும் தூய்மை ஆக்குவதற்காக ஒரே ஒரு முறை இங்கு வருகின்றார். அவரே படைப்பவர் மற்றும் படிப்பின் ஞானத்தை அளிப்பவர். எனவே உண்மையில் இது ஒன்றுதான் யூனிவர்சிட்டி ஆகும். இந்த விஷயத்தை குழந்தைகள் தெளிவுபடுத்தி புரிய வைக்க வேண்டும். நாம் அனைவரும் ஆத்மாக்கள். ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா. பரமாத்மா பரந்தாமத்திலிருந்து நம்ம தூய்மை ஆக்குவதற்காக இங்கு ஒரே ஒரு முறை வருகின்றார். அப்படின்றத நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. ஓம் சாந்தி. பகவானின் மகா வாக்கியம். இப்பொழுது பகவான் யார் என்பதையோ ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். பாரதத்தில் யாருமே சரியான முறையில் அறியாமல் உள்ளார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் கூட வரிசை கிரமமாக, அதாவது உங்களுடைய முயற்சிக்கேற்ப நீங்களும் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. அனைவருக்கும் பாபா ஒரே மாதிரி தான் ஞானத்தை கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்கவுங்களோட முயற்சிக்கேற்ப தான் தந்தையை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. நான் சதா, அதாவது எப்பொழுதுமே தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் அப்படின்றது உங்கள் புத்தியில் இருக்கா அப்படின்னு சிவபாபா கேட்குறாரு. நான் ஆத்மா மிகவும் சிறியதாக உள்ளேன். என் தந்தை பரமாத்மாவும் எப்படி இருக்கார்? ஒரு ஒளி புள்ளியாக சிறியதாக இருக்கின்றார். அரை கல்பமாக பகவானின் பெயரையே எடுப்பதில்லை. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் பகவான்ற பெயரையே நம்ம நினைக்கிறதில்ல. துக்கத்தில்தான் ஹே பகவான் என்று நினைவு செய்கிறார்கள். இப்பொழுது பகவான் யார் என்பதையோ எந்த மனிதரும் புரியாமல் உள்ளார்கள். கடவுளை வேண்டுறாங்க, வணங்குறாங்க, பூஜை பண்ணுறாங்கன்னா யாருன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பது பற்றி ஞான மனனம் செய்ய வேண்டும். இப்போ மனிதர்களுக்கு கடவுள் இவர் தான் அப்படின்றது புரிய வைக்கிறது கூட நீங்கள் நல்லா அந்த ஞானத்தை சிந்தனை செய்து அவங்களுக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. பெயர் கூட பிரஜாபிதா பிரம்மா குமாரி. பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று எழுதப்பட்டுள்ளது. இதன் மூலமாக கூட இது ஆன்மீக எல்லையில்லாத தந்தையின் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்பதை புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது மனிதர்கள் சற்றென்று புரிந்து கொண்டு விடும்படி பெயர் வைக்கலாம் அப்படின்னு சிவபாபா கேட்குறாரு. எப்படி? இது யூனிவர்சிட்டி என்பது மனிதர்களுக்கு புரிய வைக்கலாம். இது ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்றத நீங்கள் மனிதர்களுக்கு புரிய வைக்கலாம். யூனிவர்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து தான் யூனிவர்சிட்டி அப்படின்னு வருது. யூனிவர்ஸ்னால் உலகம். அப்போ யூனிவர்சிட்டினா இந்த உலகத்தில் எல்லாருமே படிக்கக்கூடியது. இங்கு எல்லா மனிதர்களும் படிக்க முடியும். இப்பொழுது உண்மையில் உலகத்திற்காக தந்தை ஒரே ஒரு முறை வருகிறார். இது அவருடைய ஒரே ஒரு யூனிவர்சிட்டி ஆகும். லட்சியம் நோக்கம் கூட ஒன்றுதான். தந்தை தான் இந்த முழு உலகத்தையும் தூய்மையாக மாற்றுறாங்க. யோகமும் சொல்லி கொடுக்குறாங்க. இதுவோ அனைத்து தர்மத்தினருக்காகவும் உள்ளது இல்லையா? தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று சிவபாபா கூறுகின்றார். அப்போ முழு உலகத்திற்கான தந்தை எப்படி இருக்கிறாரு? நிராகாரமான தந்தையாக இருக்கார். அதுக்கு இன்கார்போரியல் காட்ஃபாதர், நிராகாரண தந்தை அப்படின்னு, நிராகாரமான தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆக நாம் ஏன் இதன் பெயரை ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்போரியல் காட்ஃபாதர் என்று வைக்கக்கூடாது? அதாவது ஆன்மீக பல்கலைக்கழகம் மற்றும் நிராகாரான தந்தை அவர் தான் இந்த பல்கலைக்கழகத்தின் மூலமா நம்மளுக்கு படிப்பை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு ஏன் பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க.
எண்ணம் எழுகிறது இல்லையா? மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? முழு உலகத்தில் ஒருவர் கூட தந்தையை அறிவதில்லை. அறியாமல் தானே இருக்காங்க. படைப்பவரை அறிந்தால்தானே பின் படைப்பையும் அறிந்து கொள்வார்கள். படைப்பவர் மூலமாகத்தான் படைப்பு அறிய முடியும். படைப்பவர் யார்? சிவ பகவான். அவரை அறியாமல் எப்படி படைப்புகளை நம்ம தெரிஞ்சிக்க முடியும்? தந்தை குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து விடுவார். வேறு யாருமே அறியாமல் உள்ளார்கள். ரிஷி முனிவர்களுக்கு கூட தெரியவில்லை. என்னை எல்லோரும் சுகம் சாந்தி கொடுங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஏனெனில் இப்பொழுது துக்கம் அசாந்தி நிறைந்து உள்ளது. அவருடைய பெயரே துக்கஹர்த்தா சுககர்த்தா என்பதாகும். மனிதர்கள் அனைவரும் கல் போன்ற புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது உங்களை தங்கம் போன்ற புத்தி உடையவராக ஆக்கி கொண்டிருக்கிறார். உண்மையில் யார் குறைந்தது 50க்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் தங்க புத்தி என்று கூறுவார்கள். யார் பாஸ் ஆகுறீங்களோ 50 மார்க் மேலே எடுக்கிறீங்களோ அவங்கள தான் தங்க புத்தி உடையவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். யார் தோல்வி அடைபவர்களோ ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்கள தங்க புத்தி உடையவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ராமர் கூட குறைந்த மதிப்பெண் பெற்றார். அதனால தான் அவர் சத்திரிய குலத்தில் வந்திருக்காங்க. நாம் யோக பலத்தினாலே உலக அரசாட்சியை பெற்றுவிடும் பொழுது யோக பலத்தினால் குழந்தைகள் பிறக்க முடியாதா அப்படின்னு சிவபாபா கேட்குறாரு என்று இப்பொழுது நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். அது இருப்பதே நிர்விகாரி உலகமாகும். இப்பொழுது நீங்கள் சூத்திரிலிருந்து பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள். இதுபோல இவர்களிடம் முழு ஞானமும் உள்ளது என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நல்ல விதமாக புரிய வைக்க வேண்டும். சிறிதளவு கூட இந்த விஷயத்தை புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் பிராமண குலத்தவர்கள் ஆவார்கள். நீங்கள் சொல்கிற இந்த ஞானத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பிராமண குலத்தவர்கள் அப்படின்றது தெரிஞ்சிடும். இல்லை ஒரு சிலருக்கும் நம்ம எவ்வளோ சொன்னாலுமே புரியாது. அப்படி இருக்கவங்க நம்ம குலத்தை சார்ந்தவங்க இல்லை அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். பலவிதமானோர் வருகிறார்கள் அல்லவா? எனவே நீங்கள் ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்போரியல் காட்ஃபாதர் என்று எழுதி பாருங்கள் என்ன ஆகிறது என்று. ஞான சிந்தனை செய்ய வேண்டும். ஞான சிந்தனை செஞ்சு நம்ம எந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்றத நீங்கள் யோசித்து இந்த ஞானத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. இங்கு ஞான கடலான இறை தந்தை நம்மளுக்கு இந்த ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் அப்படின்றத நீங்கள் மனிதர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்கள். இந்த வார்த்தை கூட சாதாரணமானது தான். ஒரு நொடியில் ஜீவன் முக்தி, தேவதா சாம்ராஜ்யம். மனிதர்களின் புத்தியில் பதியும் வகையில் இது போன்ற வார்த்தைகள் இருக்க வேண்டும். பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை ஆகிறது. மன்மனாபவ என்பதன் பொருளே தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். நீங்கள்லாம் பிரம்மா முகவம்சாவளி பிராமண குல பூஷணர்களே, சுயதரிசன சக்கராதாரி ஆவீர்கள். இப்பொழுது அவர்களோ விஷ்ணுவிற்கு சுயதரிசன சக்கரத்தை காண்பிக்கிறார்கள். கிருஷ்ணருக்கு கூட 4 புஜங்கள் காமிச்சிருக்காங்க இல்லையா? அவர்களுக்கு எப்படி 4 புஜங்கள் இருக்கும்? தந்தை எவ்வளவு நல்ல முறையில் உங்களுக்கு புரிய வச்சிருக்காரு. குழந்தைகள் விசாலமான புத்தியுடையவர்களாக இருக்க வேண்டும். குழந்தைகள் மிகவும் விசாலமான புத்தியுடையவர்களாக பாரஸ் புத்தியினராக ஆக வேண்டும். சத்தியுகத்தில் எப்படி ராஜா ராணியோ பிரஜைகள் எல்லாருமே பாரஸ் புத்தி என்று தானே கூற வேண்டும். அப்போ சத்தியுகத்தில் எல்லாருமே எப்படி இருக்காங்க? தங்கம் போன்று இருக்காங்க. தங்கம் போன்ற புத்தி இருக்குது அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. அப்போ பாரஸ் புத்தி என்று தானே கூற வேண்டும். அது பாரஸ் உலகமாகும். இது கற்களின் உலகம். உங்களுக்கு இந்த நாலேஜ் மனிதரிலிருந்து தேவதையாவதற்காக கிடைத்துள்ளது. நீங்கள் உங்களது ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ராஜா மகாராஜா எப்படி ஆக முடியும் என்று பாபா நமக்கு யுக்தி அதாவது வழிமுறை கூறுகின்றார். மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் நிரம்பி விடுகிறது. பாபா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதை மற்றவங்களுக்கும் நாம் சொல்லி கொடுக்குறோம். காலச்சக்கரம் பற்றி புரிய வைப்பது கூட மிக சுலபம் ஆகும். உடல்நிலை கெட்டுவிட்டது என்றால் காப்பாற்றுங்கள் என்பார்கள்.
இப்போ உடல்நிலை சரியில்லை என்றால் கடவுளே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் சிவபாபா சொல்கிறாரு, நானும் பதீத்தர்களை தூய்மைப்படுத்துவதற்காக இங்கு வருகின்றேன். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக நான் இங்கே வரேன். இந்த தொழிலை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். தந்தை 5 விகாரங்கள் மீது வெற்றி அடையுமாறு செய்கின்றார். எனவே அவை மேலும் பலத்துடன் எதிர்க்கும். விகாரத்தின் புயல் மிகவுமே பலமாக வருகிறது. தந்தையினுடையவர் ஆகும் பொழுது இந்த எல்லா வியாதிகளும் கொந்தளித்து மேலே வரும் என்று தந்தையே கூறுகின்றார். புயல்கள் பலமாக வரும். நீங்கள் தந்தையினுடையவராக ஆகும் பொழுது இந்த விகாரங்கள் எல்லாமே புயல் மாதிரி வருமா. முழுமையான குத்து சண்டை உள்ளது. நல்ல நல்ல பயில்வான்களை கூட தோற்கடித்து விடுகிறது. நல்ல நல்ல பலசாலி குழந்தைகளை கூட இந்த விகார குணங்கள் தோற்கடிச்சிருது. விரும்பாவிடினும் கூட தீய பார்வை ஏற்பட்டு விடுகிறது என்று சொல்கிறார்கள். சில குழந்தைங்க சொல்கிறாங்க. அதன் மூலிமா என்ன இது ரெஜிஸ்டர் கெட்டு போகிறது. தீய பார்வை உடையவர்களிடம் பேசக்கூடாது. பாபா எல்லா சென்டர்களின் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தீய பார்வை உடையவர்கள் மிகவும் ஏராளமாக உள்ளார்கள். பெயரை கூறிவிட்டால் இன்னுமே துரோகி ஆகிவிடுவார்கள். தங்களை சர்வநாசம் அழித்து கொள்பவர்களை தவறான காரியம் செய்ய முற்படுகிறார்கள். காமவிகாரம் மூக்கை பிடித்து விடுகிறது. மாயை விடுவது இல்லை. தீய செயல், தீய பார்வை, தீய வார்த்தைகள் வெளிப்படுகின்றன. தீய நடத்தை ஆகிவிடுகிறது. எனவே மிக மிக நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. இந்த விகார குணங்கள் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் கண்காட்சி ஆகியவற்றை நடத்தும் பொழுது யாருமே சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில், அதாவது எல்லோருமே சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில் யுக்தியை கையாண்டு நீங்கள் புரிய வைங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. இந்த கீதா ஞானத்தை தந்தை பரமாத்மா தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு புத்தகத்துக்கான விஷயமே இல்லை. தந்தை புக் வச்சா சொல்லி கொடுத்துட்ருக்காரு, புக்கை பார்த்து படித்தா சொல்லி கொடுத்துட்ருக்காரு இல்லை. சாஸ்திரங்களுக்கான இங்கே வேலையே இல்லை. கையில் புத்தகத்தை எடுக்கிறாரா என்ன? பிறகு இந்த கீதை என்ற பெயர் எங்கிருந்து வந்தது? பிற எல்லா தர்மசாஸ்திரங்களும் பின்னால் தான் வருகின்றன. எத்தனை மடங்கள், வழிகள், சாஸ்திரங்கள், கிளைகள், செடிகள் என்னவெல்லாம் உள்ளனவோ, சிறிய சிறிய மடங்கள், கொள்கைகள், அவற்றுக்கெல்லாம் சாஸ்திரங்கள் உள்ளன. ஆனால் அது எல்லாமே குழந்தை குட்டிகள். ஆனால் அனைத்திற்கும் தாய் எது? சிரோன்மணி கீதை பாடப்பட்டுள்ளது. அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய் சிரோன்மணி கீதை. கீதையின் ஞானம் கூட கூறுபவர்கள் இருப்பார்கள் அல்லவா. எனவே இந்த ஞானத்தை தந்தை தான் தருகின்றார். கையில் ஏதாவது சாஸ்திரங்கள் ஆகியவை இருக்கிறதா என்ன? நான் கூட சாஸ்திரம் படித்ததில்லை, உங்களுக்கும் கற்பிப்பதும் இல்லை அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. வெளி உலகத்தில் எல்லாமே அவங்க கற்றுக்குறாங்க, உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே சாஸ்திரங்களுக்கான விஷயமே இல்லை. ஏன்னா கடவுளே ஞான கடலாக இருக்கின்றார். நான் உங்களுக்கு எல்லா வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகின்றேன். முக்கியமானவையே 4 தர்மங்களின் 4 தர்ம சாஸ்திரங்கள். பிராமண தர்மத்திற்கென்று ஏதாவது புத்தகம் உள்ளதா என்ன? எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே. இவை அனைத்துமே தந்தை உங்களுக்கு விளக்கமாக புரிய வைக்கிறாரு. மனிதர்கள் எல்லாருமே கல்புத்தினராக இருக்காங்க. அதனால்தான் இவ்வளவு ஏழையாக இருக்கிறார்கள். தேவதைகள் கோல்டன் ஏஜில் இருந்தார்கள் இல்லையா. அவங்களாம் சத்தியுகம் சொர்க்கத்தில் இருந்தாங்க, தங்க மாளிகையில் இருந்தாங்க. தங்க மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கும், தங்க சுரங்கங்கள் இருந்தன. இப்பொழுதோ உண்மையான தங்கமே இங்கே இல்லை இந்த உலகத்தில். முழு கதையும் பாரதத்தை பொறுத்து தான் உள்ளது. நீங்கள் தேவி தேவதைகள் தங்க புத்தியினராக நீங்கள் தான் இருந்தீங்க. உலகத்தின் மீது ஆட்சி புரிந்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது நினைவிற்கு வந்துள்ளது. இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது. நாடகப்படி பாகமானது நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன நேரம், என்ன காலம் கடந்து போகிறதோ அது மிக சரியாக நடக்கிறது. பிறகு புருஷார்த்தமும் தந்தையே செய்விக்கின்றார் இல்லையா. சுயம் பகவான் நம்மை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்காக இந்த பாடத்தை படிக்க செய்கின்றார் என்ற போதை எந்த குழந்தைகளுக்கு இருக்கின்றதோ
அவர்களுடைய முகம் மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மகிழ்ச்சியுடன் இருக்கும். தந்தையின் நினைவு இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். தந்தையை மறப்பதால தான் உங்களுக்கு மனத்தளர்ச்சி, டயர்டாக நீங்கள் ஆகிடுறீங்க. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதால் நீங்கள் எப்போவுமே மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். ஒவ்வொருவருடைய சேவையின் மூலமாக புரியப்படுகிறது. நம்ம சேவை செய்வதன் மூலிமா தந்தைக்கு புரியுதான். தந்தைக்கு குழந்தைகளின் நறுமணமோ வருகிறதல்லவா. நல்ல குழந்தைகளிடமிருந்து நறுமணம் வருகிறது, மோசமான குழந்தைகளிடமிருந்து துர்நாற்றம் வருகிறது. தோட்டத்தில் நறுமணமுள்ள மலர்கள் தான் எடுப்பதற்காக மனம் விரும்பும் இல்லையா? எருக்கம் பூவை யார் எடுப்பார்கள்? தந்தையை சரியான முறையில் நினைவு செய்வதால் தான் விகர்மங்கள் விநாசம் ஆகும். அதாவது தந்தையை நினைவு செய்வதன் மூலயமா தான், அதுவும் சரியான முறையில். அவரும் ஒளியாக இருக்கார், நாமளும் ஒரு ஒளி உணர்வில் இருந்து நினைவு செய்வதன் மூலயமா தான் நம்மளுடைய பாவங்கள் அழியும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. மாயாவின் கொத்து சண்டையில் தோற்றுவிடக்கூடாது. ஒருபொழுதும் வாயிலிருந்து தீய வார்த்தை வெளிப்படக்கூடாது. தீய பார்வை, தீய நடத்தை, தீய செயல்கள் ஆகக்கூடாது என்ற கவனம் இருக்கட்டும். 2. ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் தரமான நறுமணமுள்ள மலர் ஆக வேண்டும். சுயம் பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற போதை இருக்கட்டும். நம்மளுக்கு யார் சொல்லி கொடுத்துட்ருக்காரு? அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மாவே இந்த ஞானத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற போதையில் இருக்கணும். தந்தையின் நினைவில் இருந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒருபொழுதும் வாடி போகக்கூடாது. வரதானம்: உறுதிமொழி மற்றும் நடைமுறையின் சமநிலையின் மூலம் தன்னை பாவங்களிலிருந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளக்கூடிய விஸ்வ சேவாதாரி ஆகுக. விளக்கம்: குழந்தைகள், நீங்கள் என்ன உறுதிமொழி செய்கின்றீர்களோ அது நடைமுறை வாழ்வில் சமமானதாக இருக்க வேண்டும். இல்லையெனில் புண்ணிய ஆத்மாவிற்கு பதிலாக சுமை கொண்ட ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். இந்த பாவம் மற்றும் புண்ணியத்தின் நிலையை அறிந்து தன்னை பாதுகாப்பாக வையுங்கள். ஏனெனில் எண்ணத்திலும் விகாரத்தின் பலவீனம், வீணான பாவனை, வெறுப்பு மற்றும் பொறாமைக்கான பாவனை பாவத்தின் கணக்கை அதிகரிக்கின்றது. எனவே புண்ணிய ஆத்மா ஆகுக என்ற வரதானத்தின் மூலம் தன்னை பாதுகாப்பாக வைத்து உலக சேவகன் ஆகுங்கள். குழுவின் ரூபத்தில் ஒரு வழி, ஏக்ரஸ், ஒரே ஒரு சிவபாபா தான் அப்படின்ற ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். ஸ்லோகன்: தூய்மையின் ஜோதி நாலாபுறமும் சுடர்விட ஆரம்பித்தால் பாபாவை சகஜமாக பார்க்க முடியும்.